வணக்கங்க. இன்றைக்கி தொய்யக்கீரை டைஜீரியா மியூரிகேட்டா பற்றி பார்க்கலாங்களா? வாங்க. இந்த தொய்யக்கீரை அப்படிங்கிறது மழை பெஞ்சா எல்லா பக்கத்துலேயும் வருமுங்க. இதுதான் தொய்யக்கீரைன்னு சொல்கிறதுங்க. இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா இது மூக்குரட்டை கீரைங்க. இதே சமயத்தில் இதுவும் தலையும். இது கூட பார்த்தீங்கன்னா அடுத்தது இது சாரணைங்க. சாரணையில் 2 சாரணை இருக்குது. இது எல்லாத்துக்கூடயும் இந்த தொய்யக்கீரை. இன்றைக்கி தொய்யக்கீரையை பற்றி பார்க்கலாமுங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய பெரியவங்களை காமிக்க சொல்லுங்கள். ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் எளிமையாக அதை கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய நிறம் இளம் பச்சை நிறத்தில் இருக்குமுங்க. நல்ல பொன்னிறமாக இருக்கக்கூடிய இருக்கும். இதனுடைய பூ ஊதா நிறத்தில் இருக்கும். சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கும். அந்த நிறத்தில் அப்படியே கீழிருந்து மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குமுங்க. இதை வச்சே நீங்கள் எளிமையாக இதை கண்டுபிடிச்சிக்கலாம். மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லா பக்கமும் பரவலாக முளைச்சிட்ருக்குமுங்க. நிறையா பண்புகள் இருக்குது. நிறைய நல்ல உணவாக இருக்கக்கூடிய ஒரு கீரை தான் இந்த தொய்யக்கீரைங்க. சின்ன செடியாக இருக்கும் பொழுது இதனுடைய இலை பார்த்தீங்க அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். செடி இன்னும் உயரமாக போக போக நீள் வட்ட வடிவத்தில் மாறும். அதனுடைய இலையினுடைய நுனி கூர்மையாக முடியுமுங்க. சின்ன சின்ன முடிகள் இருக்கும். நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா இலையினுடைய விளிம்புகளும் லேசான ஊதா நிறம் காணப்படுமுங்க. இந்த தொய்யக்கீரை தொய்யல் கீரைன்னு சொல்லுவாங்க, துயிலை கீரைன்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஆப்பிரிக்கா கண்டம், ஆசிய கண்டம், ஏமன், ஆப்கானிஸ்தான், இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா அப்படிங்கிற இந்த எல்லா பகுதிகள்லையும் பரவலாக காணக்கூடிய ஒரு செடிங்க. இந்த செடியினுடைய உயரம் ஒரு 2, 2.5 அடி 3 அடி கூட இருக்கும். நாங்கள் முயலுக்கு தரிச்சு போடும் பொழுது 3 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய செடிகளையும் பார்த்துருக்கோம். ஒரே செடி நல்ல மொரட்டு செடியாக வரக்கூடிய பெரிய செடியாக வளரக்கூடிய அம்சம் கொண்டது. அது மண் வாக்கு, மழை நீர் இதெல்லாம் பொறுத்து அவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. அப்போ இது கால்நடை தீவனமாகவும் நீங்கள் ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலங்களில் சாப்பிடக்கூடிய ஒரு கீரை வகைங்க. இதனுடைய பயன்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடிய ஒரு கீரைங்க. சிறுநீர் போக்கு அதிகம் பண்ணக்கூடிய ஒரு கீரை. மலச்சிக்கல் இல்லாமல் மலம் கழிக்க உதவக்கூடிய ஒரு கீரைங்க. துப்புரவு வேலைகள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங்கை சிறப்பாக பண்ணும் அப்படின்னு ஷர்மா அப்படிங்கிற ஒரு நபர் அதை கண்டுபிடிச்சிருக்காருங்க. இது இல்லாமல் இது அந்த கீரையை தேய்ச்சி எங்கேயாவது நம்ம தோலில் அரிப்பு பிப்பு இது மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கும் பயன்படுத்தலாம். அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இதுக்காக பயன்படுத்துகிறாங்களாமா. இந்த தொய்யல் கீரை அப்படிங்கிறது பெயர் காரணமுங்க. தொய்ந்து போன நாடி நரம்புகளை எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்கிறது. அதனால தான் இது தொய்யல் கீரைன்னு சொன்னாங்க. எப்படிங்க? தொய்ந்து போன நாடி நரம்பினுடைய புத்தாக்கம் பெற்று இது ஒரு அருமையாக மாற்றக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த தொய்யக்கீரைங்க. இந்த கீரைங்க பெண்கள் மாதவிடாய்க்கு முன்னாடி சாப்பிட்டாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் சிறப்பாக சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகளையும் ரொம்ப அற்புதமாக பண்ணுங்க. எப்படியெல்லாம் சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி கடைவாங்க. கடைஞ்சதுன்னா அதனுடைய சுவை அப்படி ஒரு அலாதியான ஒரு சுவைங்க. அது சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லவே வேண்டாம். நினைக்கும் போதே நாக்கில் எச்ச ஊறுதுன்னா பாருங்களேன். இந்த கீரை முளைச்சி ஒரு 4 இலை 5 இலை இருக்கும் பொழுது உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்னுமுங்க. நல்லா ஒரு ஜொலிப்பு வரும். அது மாதிரி இருக்கிறத கிள்ளு அப்படியே ஒரு 4 நாள் கொழுந்தாக இருக்கிறத கிள்ளிங்க. பூவெல்லாம் வந்திருக்காது. அதனால் நீங்கள் இந்த கீரை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் முளைச்ச உடனே எது தொய்யக்கீரை என்ன மற்ற கீரை எதுன்னு வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே 4 கீரையை கிள்ளிங்க. அதை கடைஞ்சோம்னா அப்பப்பா அடடா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு நிகரே கிடையாதுங்க. கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா அதை பொரியலும் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் பெரும்பகுதி கடைஞ்சி சாப்பிட்றத தான் எல்லோரும் விரும்புவாங்க. அடுத்த காணொலியை பார்க்கலாங்களா? தேனம்பூபதி நீங்கள் படத்தில் அது ஏதோ சமைக்கிற மாதிரி போட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் இல்லாமல் அடுத்த காணொலின்னு போனால் இது என்ன உங்களுடைய எண்ணம் எனக்கு கேட்குதுங்க. கண்டிப்பாக சமைக்கிறதையும் பார்க்கலாம். வாங்க சமைக்கலாங்களா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி கொதி வரதுக்கு ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய்ங்க. நம்ம தோட்டத்து பச்சை மிளகாயை எடுத்து போட்டுட்டோம். அது நல்லா கொதி வர வரைக்கும் விடும் பொழுது அந்த பச்சை மிளகாய் நல்லா வெந்திருக்கும். கடையும் போது நல்லா மசிஞ்சுக்கும். அப்போ அதுக்கப்புறம் கீரையை நம்ம உள்ளே போட்டுடலாம். எவ்வளோ கீரை எடுத்துகிட்டு வந்திருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கீரையும் எடுத்து உள்ளே போட்டுட்டுங்க நல்லா அமுத்தி விடணும். அமுத்தி விட்டுட்டு நம்ம கை அதுக்கப்புறம் சூடு இருக்கனால ஒரு கரண்டியை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே நல்லா அமுத்தி விட முடியுமோ அமுத்தி விடணும். இந்த கீரையினுடைய நிறம் மாறாமல் சமைக்கணுமுங்க. அதனால் இதை மூடி எதையும் எடுத்து வச்சு மூடிட வேண்டாம். மூடாமல் அந்த நிறம் மாறாமல் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது இப்படி திருப்பி ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா நிமிஷத்தில் வெந்துடும்.
வெந்தால் நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும் பொழுதே தெரியும் அது மசிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கடையிறது ரொம்ப சுலபமாக மாறிடும். இப்போ அந்த பக்குவம் வந்துருச்சுங்க. வந்தவுடனே நம்ம வந்து உள்ளே இருக்க கீரையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோமுங்க. அந்த கீரையை வந்து இனி அடுத்தது நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். இந்த மீதம் இருக்கிற தண்ணீரில் வந்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கீரை சூப்பாக கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாமுங்க. அதுலேயும் ஒரு பயன் எடுத்துக்கலாம். தேங்காய்ங்க இதுவும் வந்து நம்ம தோட்டத்து தேங்காயிலேருந்து எடுத்தது. தேங்காய் ஊற்றிங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ருசி அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இப்போ வதக்கியாச்சு. வதக்கின உடனேயும் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த கீரையில் வந்து இந்த வெங்காயத்தை போடுறோம். இப்போ வந்து இது வந்து கடையிறதுக்கு தயாராகிருச்சு. அந்த ஒரு இளம் சூட்டுலேயே வந்து கடைஞ்சோம்னா ரொம்ப எளிமையாக கடைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு மிக்ஸி வச்சு அடிச்சுக்கிறதுனா அடிச்சுக்கலாம், இல்லைன்னா மண் சட்டியை வச்சு பருப்பாமுட்டி வச்சு கடையிறதுனால கடைஞ்சிக்கலாம். பருப்பாமுட்டியை வச்சு அது அந்த பதம் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நல்லா கடைஞ்சிரும். பாருங்கள், இப்போ வந்து கடைஞ்சாச்சு, அருமையாக வந்து கடைஞ்சாச்சு. இனி வந்து இது வந்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. கொஞ்சம் நெய் சேர்த்தி சாப்பிடும் பொழுது இதனுடைய சுகமே அராதி சுகமாக இருக்குமுங்க. வைரமுத்து ஐயா அவங்க அம்மாவை பற்றி இது பண்ணும்போது தொண்டையில் இறங்கும் பொழுது மசன்னு நிற்கிதம்மா அப்படின்னு சொல்கிற விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. என்னால் பொறுக்க முடியலைங்க. அந்த கீரையுடைய மணத்துக்கும் கீரையுடைய நிறத்துக்கும் அந்த நெய் உருக ஜோ அப்படியே எச்சி ஊறிட்டே இருக்குது. நான் சாப்பிட்றேன். முழுக்க எல்லாமே நம்ம தோட்டத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சுருக்குறோம், உப்பை தவிர. இதே மாதிரி சமைங்க, இதனுடைய பயன்களை நீங்களும் அனுபவிங்க. முடியலைங்க, நான் முதல்ல போய் சாப்பிட்றேன். அடுத்த காணொலியில் பார்க்கலாங்களா?